நினைத்துப் பாருங்கள், பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்திய பெருங்கடல்ல ஒரு பிரம்மாண்டமான நிலப்பரப்பு இருந்ததாகவும், அங்கு நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து ஒரு மிகச்சிறந்த நாகரிகத்தை உருவாக்குனாங்கன்னு ஒரு கருத்து இருக்கு. ஆனா அந்த நிலப்பரப்பு உண்மையிலே இருந்ததா, இல்ல அது வெறும் கற்பனையா? கடலுக்கு அடியில நம்மளோட பழங்கால வரலாறு உறங்கிட்டு இருக்கா? இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கான விடைகளை தேடிதான் இந்த தொகுப்புல நாம பயணிக்க போறோம். வாங்க, கடலியல், தொன்மவியல் அப்புறம் இலக்கிய தரவுகளை வச்சு உருவாக்கப்பட்ட இந்த தேடலுக்குள்ள நாம நுழையலாம். குமரிக்கண்டம் இல்லனா லெமூரியா, இந்த பேரை நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இது இந்திய பெருங்கடல்ல இருந்ததா கருதப்படுற ஒரு புனைவு கண்டம். இந்தியாவோட தெற்கு பகுதியில் இருந்த இந்த பிரம்மாண்டமான நிலப்பரப்பு அடுத்தடுத்து வந்த பெரும் ஆழி பேரலைகளால கடல்ல முழுசா மூழ்கிடுச்சுன்னு நம்பப்படுது. நாம இப்ப பார்க்க போற தரவுகள் எல்லாமே இந்த புனைவு கண்டம் எப்படி ஒரு தொன்மமா உருவானது, இதுக்கு பின்னால இருக்கிற வரலாற்று பதிவுகள் என்னென்ன அப்படிங்கிறத ரொம்ப நடுநிலையாகவும் தெளிவாயும் நமக்கு விளக்க போகுது. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். முதல்ல குமரி கண்டத்தோட அறிமுகம், அப்புறம் அதோட பேர் காரணம், இலக்கியங்கள் காட்டுற மூழ்கிய நகரங்கள், இதுக்கு ஆதரவா இருக்கிற வாதங்கள் என்ன, கடைசியா இப்போ நடந்துகிட்டு இருக்கிற கடல் ஆய்வுகள், இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ முதல் விஷயத்துக்கு வருவோம். இந்த லெமூரியா அப்படிங்கிற பேரு எப்படி வந்துச்சு, குமரிக்கண்டம்னு அது எப்படி மாறுச்சு? வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுல ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா அப்புறம் மடகாஸ்கர் இந்த நிலப்பகுதிகளுக்கு இடையில இருக்கிற சில புவியியல் ஒற்றுமைகளை விளக்க ஐரோப்பிய அறிஞர்கள் லெமூரியா அப்படிங்கிற ஒரு மூழ்கிய கண்டம் இருந்திருக்கலாம்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இந்த லெமூரியா கான்செப்ட் நம்ம தமிழ் எழுத்தாளர்களுக்கு அறிமுகமான பிறகு 1903ல பரிதிமார் கலைஞர் தான் தன்னோட நூல்ல முதன்முதலா குமரி நாடு அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தினார். அதுக்கப்புறம் 1930கள்ல மற்ற தமிழ் எழுத்தாளர்களும் குமரி கண்டம் அப்படிங்கிற சொல்ல பரவலா பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. இங்கதான் நாம ஒரு முக்கியமான முரண்பாட்டை கவனிக்கணும். உயிரியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற லெமூரியா அப்படிங்கிறது சுமார் 20 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி மூழ்கிய ஒரு நிலப்பரப்பு. ஆனா நம்ம தமிழ் இலக்கியவாதிகள் குறிப்பிடுற குமரி கண்டம் போவம் 30ஆம்ல ஆரம்பிச்சு பல கடல்கோள்களால மூழ்கிய தமிழர்களோட பழங்கால நாகரிகம். பாருங்க, அறிவியலுக்கும் இலக்கியத்துக்கும் எவ்வளோ பெரிய கால வித்தியாசம் இருக்குன்னு. இந்த ரெண்டு விஷயங்களும் எப்படி ஒன்னோட ஒன்னு பின்னி பணைஞ்சிருக்குன்னு யோசிச்சு பார்க்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல. இந்த குமரிக்கண்டம்ங்கிற பேரு சும்மா நேத்து வந்தது இல்லங்க. இதுக்கு பல சுவாரஸ்யமான தரவுகள் இருக்கு. 5000 வருஷ பழமையான சுமேரிய மொழியில கிரியா அகிபட்டுரியா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அதோட அக்கால தமிழ் உச்சரிப்பு காரி எர வனட்டா. இது குமரிக்கண்டத்தை தான் குறிக்குதுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதின கந்த புராணத்துல குமரிக்கண்டம் அப்படிங்கிற சொல்லே நேரடியாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. கன்னியாகுமரி தேவியோட பெயர்ல இருந்து கூட இந்த நிலப்பரப்புக்கு குமரிக்கண்டம்னு பேர் வந்திருக்கலாம்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. சரி, தொன்மங்களை எல்லாம் தாண்டி நம்ம பண்டைய சங்கத்தமிழ் இலக்கியங்கள் இந்த மூழ்கின நகரங்களை பத்தி என்னென்ன ஆச்சரியமான தகவல்களை சொல்லுதுன்னு இப்போ பாப்போம். இறையனார் அகப்பொருள் உரை பாண்டிய மன்னர்கள் நிறுவன 3 தமிழ்ச் சங்கங்களை பத்தி ரொம்ப விரிவா பேசுது. 4400 வருஷங்களுக்கு முன்னாடி தென்மதுரையில முதல் சங்கம் இருந்ததாகவும், அதுக்கப்புறம் 3700 வருஷங்களுக்கு முன்னாடி கபாடபுரத்துல 2ஆம் சங்கம் இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனா இந்த 2 சங்கங்களுமே பெரிய கடல் கொள்ளால அழிஞ்சதுக்கு அப்புறமா 1850 வருஷங்களுக்கு முன்னாடி தற்போதைய மதுரையில 3ஆம் சங்கம் அமைக்கப்பட்டதா அந்த உரை பதிவு செய்யுது. இந்த தரவுகள்ல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த 10,500 அப்படிங்கிற நம்பர் தான். இறையனார் அகப்பொருள் சொல்ற இந்த கணக்கீடுகள் மட்டும் உண்மையா இருந்தா தமிழரோட இலக்கிய காலம் சுமார் 10,500 வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பின்னோக்கி போகும். உலக வரலாற்றிலேயே இது எவ்வளோ வியப்பூட்டும் ஒரு தகவல்னு நினைச்சு பாருங்க. மூழ்கிய நிலப்பரப்பை பத்தி இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல ரொம்ப தெளிவா ஒரு நெஞ்ச உருக்குற வரிய பதிவு செஞ்சிருக்கார். பருளி ஆற்றுடன் பன்மலை எடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள. இந்த வரிகளை கவனிச்சிங்களா? பருளி ஆறும் பல மலைகளை கொண்ட குமரி மலைத்தொடரும் எப்படி ஒரு கொடிய கடல் கோளால், அதாவது ஒரு பெரிய சுனாமியால முழுசா விழுங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத ரொம்ப தத்ரூபமா படம்பிடிச்சு காட்டியிருக்கார். 49 சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதின அடியார்க்கு நல்லார் கடல்ல மூழ்கின அந்த நிலப்பரப்போட அளவை ரொம்ப துல்லியமா கணக்கிடுறார். 7 தெங்கு நாடு, 7 மதுரை நாடு, 7 குன்ற நாடுன்னு மொத்தம் 49 பிரதேசங்கள் கடலால் கொல்லப்பட்டன அப்படின்னு அவர் பதிவு செஞ்சிருக்காரு. 49 தனித்தனி பகுதிகள் ஒரே பேரலையில் அழிஞ்சதுன்னா அது கற்பனைக்கே எட்டாத ஒரு பெருந்துயரம் இல்லையா? வெறும் இலக்கியத்தையும் கவிதைகளையும் மட்டும் வச்சுக்கிட்டு இதை நாம ஏத்துக்க முடியுமா? குமரிக்கண்டம் இருந்ததற்கான கடலியல் மற்றும் தொன்மவியல் சான்றுகளா முன்வைக்கப்படுற மத்த வாதங்களை இப்போ நாம நடுநிலையா ஆராய்வோம். கடலியல் ஆய்வுகள் நமக்கு சில வலுவான தரவுகளை கொடுக்குது. 1960கள்ல இந்து மாக்கடல்ல
கப்பல் மூலமா ஒலிச்சமிங்கியை அனுப்பி ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அப்போ கன்னியாகுமரிக்கு தெற்கே கடலுக்கு அடியில ஒரு நீண்ட மலைத்தொடர் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம சுமார் 10,000 வருஷங்களுக்கு முன்னாடி பனியுகம் இருந்தப்போ கடல் நீர் மட்டம் ரொம்பவே குறைவா இருந்துச்சு. அப்போ இந்த நிலப்பரப்பு மனிதர்கள் வாழற அளவுக்கு கடலுக்கு வெளியே தெரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு உறுதியான வாதமும் முன்வைக்கப்படுது. அதே போல மானுடவியல் ஆய்வுகளும் இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கோணத்தை கொடுக்குது. சோவியத் ஆய்வாளரான யூரி இரசதோவ் என்பவர் இரத்த பரிசோதனை, அதாவது குருதிச் சோதனை அடிப்படையில் ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்றார். 20,000 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம தென்னிந்தியர்களும் அமெரிக்க செவ்விந்தியர்களும் ஒன்னா வசிச்சிருக்க கூடும்னு அவர் சொல்றாரு. அப்படி அவங்க ஒன்னா வசிச்சிருக்கணும்னா இந்த 2 பகுதிகளையும் இணைக்கிற மாதிரி நடுவில் ஒரு நிலப்பரப்பு இருந்திருக்கணும் இல்லையா? இது குமரிக்கண்டம் இருந்ததற்கான சாத்தியக்கூறுகளை இன்னும் அதிகப்படுத்துது. இலக்கியம்னு பார்த்தா தமிழ் மட்டும் இல்லைங்க. வால்மீகி ராமாயணத்தோட கிஷ்கிந்தா காண்டத்துல கூட சீதையை தேடி தென்திசைக்கு போற வானரப்படையிடும் சுக்ரீவன் பாண்டியர்களோட கபாடபுரம் அப்படிங்கிற நகரத்துல போய் தேடும்படி சொல்றதா ஒரு குறிப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம காகபூசுண்டர், அகத்தியர், போகர் மாதிரியான பெரும் சித்தர்கள் எல்லாம் இந்த குமரிக்கண்டத்துல தான் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கான பல தொன்ம பதிவுகளும் இன்னைக்கும் நம்ம கிட்ட வழக்கத்துல இருக்கு. இப்ப நீங்க பாக்குற இந்த அட்டவணை ஆராய்ச்சியாளர் அப்பாத்துரை அவர்கள் முன்வச்ச ஒரு ஞாளவியல் அட்டவணை. இதன்படி லெமூரிய நாகரிகம் இருந்ததற்கான அகழாய்வுச் சான்றுகளை நாம கண்டுபிடிக்கணும்னா கடலுக்கு அடியில சுமார் 15,000 அடி ஆழம் வரைக்கும் நாம தோண்ட வேண்டி வரும்னா அவர் சொல்றார். இது எவ்வளோ கடினமான ஆனா சாத்தியமான ஒரு தேடல்னு இந்த அட்டவணையை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். சரி, பழைய கதைகள் தரவுகள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இன்னைக்கு பிரசன்ட் டேல இந்த குமரி கண்டம் தொடர்பான அறிவியல் ஆய்வுகள், கோர்ட் உத்தரவுகள்லாம் எந்த நிலைமையில இருக்குன்னு இப்ப பார்ப்போம். அக்டோபர் 2020 நடந்த ஒரு விஷயம் இந்த தேடலுக்கான ஒரு மாபெரும் திருப்புமுனைனே சொல்லலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை ஒரு வரலாற்றுச் சிறப்புமிக்க உத்தரவு போட்டாங்க. குமரிக்கண்டம் குறித்து முறையான அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்ளணும்னு மத்திய, மாநில அரசுகளுக்கு அந்த உத்தரவுல ரொம்ப தெளிவா அறிவுறுத்தப்பட்டுச்சு. பல வருஷமா உறங்கி கிடந்த இந்த தேடலுக்கு இது ஒரு புது அறிவியல் உத்வேகத்தை கொடுத்திருக்கு. இந்த நீதிமன்ற வழக்கோட மிக முக்கிய அங்கமா 15 வருஷமா கடல்சார் ஆய்வுகளை பண்ணிட்டு வர திரு ஒரிசா பாலு அவர்களை நீதிமன்றம் நடுநிலை அறிவுரையாளரா, அதாவது அமிகஸ் கியூரியா நியமிச்சாங்க. அவரோட பல வருஷ உழைப்பான தரவுகளோட அடிப்படையில இப்போ மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தோட கடல்வாழ் அறிவியல் மையத்தோட இணைந்து நிறைய புதிய ஆய்வு முன்னெடுப்புகளை தொடங்கியிருக்காங்க. இப்போ இவங்களோட அடுத்த கட்ட பிளான் என்னன்னு தெரியுமா? முதல்ல இந்தியா, மாலத்தீவு, மடகாஸ்கர், மொரிஷியஸ்னு பல நாடுகள்ல பரவி இருக்கிற தமிழர்களோட கடலியல் தரவுகளை சேகரிக்க போறாங்க. இந்த ஆவணப்படுத்துதல் வேலைகளுக்கான முழு நிதி செலவையும் தென்புலத்தார் குழு ஏத்துக்கிட்டாங்க. இப்படி திரட்டப்படுற ஒட்டுமொத்த அறிவியல் அறிக்கையை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில சமர்ப்பிக்க திட்டமிட்டிருக்காங்க. கண்டிப்பா இது நம்ம வரலாற்றை மீட்க போற ஒரு முக்கியமான படி. இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த தரவுகள், சான்றுகளை எல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்ககிட்ட நான் ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு செல்ல விரும்புறேன். குமரிக்கண்டம் அப்படிங்கிறது வெறும் கவிஞர்களோட கற்பனையில உதித்த ஒரு இலக்கிய புனைவா, இல்ல இந்திய பெருங்குடலோட 2 ஆழத்துல இன்னைக்கும் உறங்கி காத்துக்கிட்டு இருக்கிற நம்மளோட மறக்கப்பட்ட வரலாறா? இனி வரப்போற கடல்சார் ஆய்வுகளோட முடிவுகள் கண்டிப்பா இந்த ரகசியம் முடிச்சு அவிழ்க்கும்னு நாம நம்புவோம். இந்த தொகுப்புல இவ்வளவு நேரம் கூட இணைந்திருந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து தேடுவோம், சிந்திப்போம்.